Bless everyone. Simplicity. சிம்பிளிசிட்டின்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சிம்பிளிசிட்டின்னா எங்களோட ஜனாதிபதி. நேற்று பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஜஃப்னாக்கு மீட்டிங்காக வந்திருந்தார். எவ்வளோ ஒரு சிம்பிள் மேன். மக்களோட மக்களாக ஒரு சிம்பிளான ஒரு அவுட்ஃபிட் போட்டுட்டு அப்படியே சிரிச்ச முகத்தோடு வந்து மக்களோட குறைகள் எல்லாம் கேட்டு ஒரு தேங்க் பண்ணுற மாதிரி. இது எதுக்கு வந்திருந்தாருன்னா, சில பேர் சொல்கிறாங்க எலெக்ஷனுக்காக அவங்க சும்மா ஒரு ஐடியா பண்ணி வந்தாங்கன்னு. அப்படி கிடையாது. உண்மையிலே அவங்க எலெக்ஷனில் வந்து அவங்கள எலெக்ட் பண்ணி விட்டதுக்காக ஒரு நன்றி சொல்கிறதுக்காக, இல்லைன்னா மக்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, நல்லா இருக்காங்களா, இல்லை ஏதாவது குறைகள் இருக்கா, குறை நிறைங்களை பார்க்குறதுக்காக, இல்லைன்னா மக்கள் யாராவது ஏமாத்துறாங்களா, பாவப்பட்ட மக்களை இல்லைன்னா அப்பாவி மக்களை யாராவது ஏமாத்துறாங்களா, இல்லை பிரெயின் வாஷ் பண்ணி ஏதாவது திருட்டுத்தனமான வேலைங்கள்லாம் மக்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்காக. உங்களுக்கே தெரியும், பழைய காலங்கள்னா மன்னர் காலத்தில் பார்த்தீங்கன்னா அரசர்கள் மன்னர்கள் எல்லாமே அப்படித்தான் மாறு வேஷம் போட்டுட்டு ஒரு கிராமங்களுக்குள்ளே அவங்களோட ஊருங்களுக்குள்ளே போய் பார்க்குறது வழக்கம். அதே மாதிரி தான் எங்களோட ஜனாதிபதியுமே வந்துட்டு ஒரு இடமா போய் பார்த்துட்டு வர்றார். ஏன்னா மக்கள் நல்லா இருக்காங்களா, எங்களோட நாட்டு மக்கள், நான் ஒரு 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 அதிகாரியா இல்லைன்னா ஒரு ஒரு மன்னர் மாதிரி இப்போ இருக்கிறேன், அதனால என்னோட நாட்டு மக்கள் நல்லா இருக்காங்களா, சந்தோஷமா இருக்காங்களா, அவங்களுக்கு என்ன குறை இருக்குது நிறை இருக்குது அப்படின்றத பார்க்க வந்தார். அவ்வளோ ஒரு சிம்பிளிசிட்டி. என்ன பார்த்தீங்கன்னா சில ஆளுங்க அந்த ஸ்ரீலங்கா அவ்வளோ பயங்கர வெக்கையாக இருக்கும், அவ்வளோ ஹீட். அந்த ஹீட்டுக்குள்ளே கோட் சூட் போட்டு கண்ணாடியெல்லாம் அடித்து திரியிற பந்தா பண்ணிட்டு திரியிற டைமில் அவ்வளோ ஒரு பெரிய ஒரு போஸ்ட்டில் இருக்கிற ஒரு மனுஷன் அவ்வளவு சிம்பிளாக வந்தது வந்து எல்லாருமே பார்த்து கற்றுக்கொள்ளணும். இந்த சின்ன பிள்ளைங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாமே அப்படியானவங்களை பார்த்து தான் நல்ல பழக்கங்களை கற்றுக்கொள்ள வேணும். கண்டிப்பாக கற்றுக்கொள்ளுங்க, அதான் நல்ல விஷயம். நல்ல விஷயங்களை பண்ண வேணும். அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஒரு டைம் கொடுக்க வேணும். இந்த கவர்மெண்ட் வந்ததுமே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை குட்டி குட்டியாக நல்ல விஷயங்கள் எல்லாமே தமிழ் மக்களுக்கு இல்லை எல்லா மக்களுக்குமே செய்துட்டு வர்றாங்க. நீங்கள் எல்லாருமே நோட் பண்ணியிருப்பீங்க. கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் வைக்கிற ரிக்வெஸ்ட் எல்லாமே அவங்க சரியாக செய்து கொடுப்பாங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க. இப்போ தான் வந்திருக்காங்க, அதனால போட்டு ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள டென்ஷன் படுத்தி என்ன பண்ணுறேன்னு யோசிக்க விடாமல் பண்ணுறது இருக்காமல் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா ஒரு விஷயமா ரோடு ஓப்பன் பண்ண மாதிரி, அவங்களோட லேண்டுகள் மக்களோட லேண்டு கொடுத்த மாதிரி, இல்லை வேறு விஷயங்கள் எல்லாமே ஓப்பன் பண்ணி விட்ட மாதிரி மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை செய்கிறதுக்காகத்தான் அவங்க வந்திருக்காங்க. இனிமேலுமே அவங்க செய்வாங்க. இன்னும் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் செய்வாங்க. பார்த்து அவங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்களை பார்த்து நீங்களுமே பழகிக்கொள்ளுங்க. சிம்பிளிசிட்டின்னா இப்போது நாங்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு மனுஷர் அவரன்னு தான் நான் நினைப்பேன். எங்களோட ஜனாதிபதி மிஸ்டர் அனுரகுமார திசாநாயக்கா. நல்லதை பாருங்கள், நல்லதை பழகுங்க, நல்ல மனுஷரை ஃபாலோ பண்ணுங்கள். அதான் அந்த யங்ஸ்டர்ஸுக்கு நல்லம். தேவையில்லாமல் சில பிரெயின் வாஷ் பண்ணுற ஆளுங்களை ஃபாலோ பண்ணி உங்களோட லைஃப்பையும் வேஸ்ட் பண்ணாமல் நல்லதே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கடவுள் நல்லதே தருவார். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தில் உங்களை பார்க்குற வரைக்கும் எல்லாருமே சேஃபாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. ஹாவ் அ பிளெஸ்ட் டே.